ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவை சேனல். நான்கு வீடியோவில் மாஸ்க்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் மாஸ்க் இந்த படத்தை ரிகர்னர் அசோக் எழுதியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த படத்தோட கதையெல்லாம் பார்ப்போம். முத்துடைய கதையை சொன்னாங்க. படத்தில் ஒரு பொலிட்டீஷியன் வந்து எலெக்ஷனுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்காக 430 கோடியை ஆண்ட்ரியாட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பணத்தை ஒரு மாஸ்க் போட்ட கொள்ளைகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆண்ட்ரியாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அதனால டிரெக்டிவாக இருக்குது, நம்ம கவின்கிட்ட உதவி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் கவின் அந்த 430 கோடியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன்டே பார்த்தோம்னாக்க 2 ஹவர்ஸ் வந்து ஒரு டீசென்ட் வச்சான ஒரு படம் தான். இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவின் தான். கவின் அடிச்சாக்க ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கதையில் தான் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து கவினுக்கு பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்லாம் இல்லை, ஒரு சாதாரண ரோல் தான். ஒரு டிடெக்டிவ் என்ன பண்ணுவாரோ அதே கூட அடிச்சிருக்காரு. மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் கவினோட ரோல் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் வந்து ஆண்டியாக அடிச்சிருக்காங்க. நம்ம கவினுக்கு ஹீரோயினாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லத்தனம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆண்டியா வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன பெண் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அடாப்ட் பண்ணி அவங்க படிக்க வச்சு கல்யாணம் பண்ணாங்களா, கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை இங்கேயே வேலை பார்க்குறதுல அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அரசியல்வாதி, பெரிய பெரிய தலைவர்களுக்கு செக்ஸ் ஒர்க்கராக அனுப்பி அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆண்டியா அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு பொலிட்டீஷியன் வந்து 430 கோடி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஆண்டியாக்கு படிக்கிறாங்க. ஆண்டியாக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட் வழியாக பணத்தை பட்டுவாடை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த 430 கோடி வச்சுருப்பாங்க. அதை ஒரு கொள்ளை அடிக்கிற கும்பல் வந்து கண்டுபிடிச்சி கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க. அந்த சீனாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்காக வந்து ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் காட்டுவாங்க. சரி, இந்த படம் வந்து ஒரு மணி ஹீஸ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அந்த அளவுக்கு மணி செலவுக்குலாம் இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தில் 430 கோடிங்கிறாங்க. அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு 10-15 பேர் தான் வச்சுக்கிங்களேன். ஒரு 15 பேர் தான் ஒரு துப்பாக்கியோட உள்ள மாஸ்கோட நுழையிறாங்க. அதாங்க அந்த 430 கோடி ஒரு பையில் போட்டு எடுத்து வராங்க. 430 கோடிங்கிறது எவ்வளோ? அந்த ரூமில் வந்து ஒரு ரூம் பாதி இருக்கும் அந்த பணம். ஒரு 15 பேர் ஒரு சின்ன பைய வச்சுருக்காங்க. அதில் கடத்திட்டு போயிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு நம்புற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி சில நிறைய லார்ஜ் குரூப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா படம் பார்க்க முடியாது. ஒரு டைம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ருக்கானி சர்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் ஒரு இன்டர்வல் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கவினுக்கும் அவங்களுக்கும் உள்ள இந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஆவரேஜாக இருக்குது. இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இது பிலோ ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு 5க்கு 2 இருக்கும். இந்த படத்தில் அளவுக்கு 2 பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.